பிரதமரின் சிறப்பு ஒதுக்கீட்டில் 90 இந்து ஆலயங்களுக்கு 3.17 மில்லியன் ரிங்கெட் நிதியுதவி வழங்கினார் ரமணன். தொடங்கியது இண்டிகோவின் சென்னை பினாங்கு நேரடி பயண சேவை. துரித உணவகத்தின் ரசீதுகளில் இஸ்லாத்தை அவமதிக்கும் வார்த்தைகள். விசாரணையில் இறங்கியது ஜொஹோர் போலீஸ். செல்ஃபி மோகத்தில் ரயிலால் மோதி தள்ளப்பட்ட தைவானிய பெண். அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக வரி, பனாமா கால்வாயை எடுத்துக்கொள்வேன் என ட்ரம்ப் மிரட்டல். பிரதமரின் சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் 90 இந்து ஆலயங்களுக்கு மொத்தம் 3.17 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவி இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நேரடி மானியத்தின் கீழ் இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மலேசிய வரலாற்றில் இதுவே முதல் முறையாக ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய தொகை இந்த ஆலயங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 90 ibadat bukan Islam நம்ம கொடுத்துருக்கோம். 88 வந்து நம்மளோட கோயிலுக்கு, 2 வந்து சர்ச்சஸ்க்கு. இந்த டோட்டல் வந்து 3.17 மில்லியன் நம்ம வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னுக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்துருக்குது. ஆனால் ஏன் வந்து 90 மட்டும் அப்ரூவ் பண்ணிச்சு? நிறைய இந்த அப்ளிகன்ஸ் வந்து அவங்கள வந்து ROS சர்டிஃபிகேஷன் இல்லை. ஸோ தயவு செஞ்சு அப்ளிகன்ஸ்க்கு வந்து நீங்கள் ROS வந்து சர்டிஃபிகேஷன் போய் எடுங்க. அப்போ இது முடிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நம்மக்கிட்ட. நம்ம கண்டிப்பாக பிரதமர்கிட்ட போயிட்டு நம்மளை வந்து அப்ரூவல் பண்ணிடுவோம். நாட்டின் இந்து ஆலயங்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் துறையின் நேரடி மானியத்தை வழங்கிய பிரதமருக்கு தனது மனமார்ந்த நன்றிகளையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். மொதல் வாட்டி வந்து எல்லாரும் கூட்டிட்டு ஒரு இடம்ல வந்து நம்மளை எல்லாரும் கிட்ட நம்மளுக்கு கொடுக்குறோம். நெக்ஸ்டியும் வந்து பிரதமர் கண்டிப்பாக இன்னும் ஏற்றுவாங்க. ஆனால் என்ன முக்கியம் வந்து அவங்களுக்கு தெரியணும் இந்த ப்ரோக்ராமோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது. அதனால நான் வந்து சமுதாயக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லதுன்னா நீங்களை வந்து வெளியே வந்து சொல்லணும். நம்ம பார்த்தோன்னா சில பேர் வந்து அவங்கள சொல்லுவாங்க, பட்ஜெட்டில் வந்து 130 மில்லியன் தான் வந்து கிடச்சிருக்குது. இது வந்து ஒரு ரேஷியல் ப்ரொஃபைலிங்கில் அவங்கள செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்களே வந்து பார்த்துருக்கீங்க, நம்மளோட குஸ்கோ மூலியமாக 136 மில்லியன் நம்மளை வந்து கொடுத்துருக்கோம். மித்ரா வந்து இந்த 2 வருஷத்தில் மொதல் வாட்டி வந்து 100 மில்லியனே நம்மளை முடிச்சிருக்கிறோம். இந்த வருஷம் வந்து 99 மில்லியனுக்கு வந்துச்சு. KPKTயில் வந்து பந்த்வான் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து peruntukan khas யாமபோமா பிரதம மந்திரி பிரதமரோட peruntukan khas வந்து 3 மில்லியன் மேலே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பட்ஜெட்டில் இருந்துச்சா? இல்லை தானே. YB குமரேசன், YB குணராஜ், YB கேசவன், YB பிரபா அவங்களோட தொகுதியில் அவங்கள வந்து தமிழ் சமுதாயங்க அவங்கள வந்து நிறையா ப்ரோக்ராம் செய்கிறாங்க. அது எல்லாம் நம்மளை சேர்த்துருக்குமா பட்ஜெட்டில்? ஸோ நம்மளை வந்து அந்த மாதிரி நம்மளை வந்து எடுத்து நம்ம நியாயம் இல்லை. இதனிடையே ஜொஹோர், நகரி சம்பிலான், ஸ்லாங்கோர், பேராக், பினாங்கு, பஹாங் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த இந்து ஆலய பிரதிநிதிகள் தங்களுக்கான மானிய கடிதத்தை பெற்றுக் கொண்டனர். இந்த நிதி ஆலயங்களின் நிர்வாகத்திற்கும் மேம்பாட்டிற்கும் பெரும் உதவியாக இருக்கும் என ஆலய பிரதிநிதிகள் இவ்வாறு வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். முக்கியமாக நம்ம YB ரமணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிணையங்களிலிருந்து அருள்மிகு காமாட்சியம்மன் கோயிலிருந்து வந்திருக்கின்றோம். எங்களுக்கு நிதி உதவி கிடைத்திருக்கிறது. ஸோ இப்போ திருப்பணி வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது அந்த காசு ரொம்ப முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு ரமணன் அவர்களுக்கு. இந்த முயற்சி நல்ல முயற்சி. இந்த பணத்தை வந்து நாங்கள் ஆலய வளாகத்துள்ளுக்கு வந்து நூலகம் அமைக்கிறதுக்காக நாங்கள் அவர்கிட்ட ஏற்கனவே பேசியிருந்தோம். தேவாரம், திருமுறை வகுப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஆலயத்தில். அந்த வகையில் இந்த நிதியை நல்லபடியாக முறையாக நாங்கள் அந்த ஆலயத்துக்கு வந்து பயன்படுத்துகிறதாக இருக்கோம். நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆலயம் அடுத்த மற்ற ப்ரோக்ராம்லாம் செய்கிறதுக்கு. இந்நிகழ்ச்சியில் சந்தோசா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ், பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன், சுங்கை சிக்போர்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசவன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். சென்னை வழியாக மதுரையில் இருந்து பினாங்கிற்கான இண்டிகோ விமான நிறுவனத்தின் முதல் நேரடி பயண சேவை வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது.
இந்திய நேரப்படி சனிக்கிழமை அதிகாலை 2:15 மணியளவில் சென்னை அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து 165 பயணிகளுடன் புறப்பட்ட இண்டிகோ RE1045 விமானம் மலேசிய நேரப்படி சனிக்கிழமை காலை 8:08 மணிக்கு பினாங்கில் தரையிறங்கியது. பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கிய அவ்விமானத்துக்கு பாரம்பரிய முறைப்படி தண்ணீர் பீச்சியடித்து வரவேற்பு கொடுக்கப்பட்டது. சுற்றுலா மற்றும் படைப்பாக்க பொருளாதார துறைக்கான பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங் ஹூன்வாய் சென்னையிலிருந்து வந்திறங்கிய முதல் பயணிகள் குழுவினரை எதிர்கொண்டு வரவேற்றார். பின்னர் பினாங்கில் இருந்து சென்னைக்கான RE1046 நேரடி விமானம் காலையில் புறப்பட்டு இந்திய நேரப்படி காலை 10:35 மணிக்கு சென்னை சென்றடைந்தது. சென்னையும் பினாங்கும் ஆழமான வரலாற்று மற்றும் கலாச்சார தொடர்புகளை கொண்டுள்ளன. இந்நிலையில் அவ்விரு நகரங்களுக்கு இடையிலான பயணங்களுக்கு அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இப்புதிய நேரடி விமான சேவை அறிமுகம் கண்டுள்ளது. பினாங்கு சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு இது கூடுதல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என வாங் ஹூன்வாய் நம்பிக்கை தெரிவித்தார். ஏற்கனவே சென்னை கோலாலம்பூர் மற்றும் சென்னை லங்காவி என 2 நேரடி பயண சேவைகளை வழங்கி வரும் இண்டிகோ மலேசியாவில் 3வது இடமாக பினாங்கை தேர்ந்தெடுத்துள்ளது. துரித உணவகம் ஒன்றில் வாங்கிய உணவுகளுக்கான கட்டண ரசீதுகளில் இஸ்லாத்தை அவமதிக்கும் வார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதாக வைரலாகியுள்ள சம்பவத்தை ஜொஹோர் போலீஸ் விசாரித்து வருகிறது. டிசம்பர் 19, 20 தேதிகளில் இடப்பட்ட அந்த ரசீதுகள் குலுவாங், பத்துபஹாட், மூவார் ஆகிய இடங்களில் ஒரே நபரால் வாங்கப்பட்ட துரித உணவுகளுக்கானவை. ஜொஹோர் போலீஸ் தலைவர் டத்தோ குமார் அதனை உறுதிப்படுத்தினார். சந்தேக நபர்களை அடையாளம் காண மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெறுவதாக அவர் கூறினார். இதுவரை தேச நிந்தனை சட்டம், குற்றவியல் சட்டம், தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டம் ஆகியவற்றின் கீழ் 3 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. மத உணர்ச்சிகளை சீண்டி பொது அமைதிக்கும் நல்லிணக்கத்துக்கும் ஊறு விளைவிக்கும் இதுபோன்ற செயல்களை போலீஸ் கடுமையாக கருதுகிறது. அவ்வாறு செய்வோருக்கு கரிசனம் காட்டப்படாது, மாறாக கடும் நடவடிக்கைகளை அவர்கள் எதிர்கொண்டாக வேண்டும் என டத்தோ குமார் எச்சரித்தார். தைவானில் செல்ஃபி எடுப்பதில் மும்மரம் காட்டிய மாது ரயிலில் அறைப்படுவதிலிருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய வீடியோ வைரலாகியுள்ளது. டிசம்பர் 14 தேதி அங்குள்ள பிரபல மலைப்பகுதியொன்றில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. தண்டவாளத்தில் இருந்து வெறும் 1 அங்குல தூரத்தில் நின்றவாறு சிரித்த முகத்துடன் அவர் செல்ஃபி எடுத்துள்ளார். அப்போது பின்னால் வந்த ரயில் ஓட்டுநர் அம்மாதுவை எச்சரிக்கும் வகையில் ஹார்ன் அடித்தார். ஆனால் அதற்குள் ரயிலின் முன்பகுதி அம்மாதுவின் தோள் பட்டையை மோதியது. இதனால் கீழே விழுந்தவர் சிறிது நேரத்திற்கு உடல் அசைவில்லாமல் படுத்திருந்தார். அங்கிருந்தவர்கள் அலறி அடித்துக்கொண்டு உதவ ஓடிய போது அம்மாது லேசாக காலை அசைத்தார். இதையடுத்து உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். எனினும் 55 வயது அம்மாதுவுக்கு மோசமான காயம் ஏதுமில்லை. கால் எலும்பு மட்டும் முறிவடைந்துள்ளது. அம்மாதுவின் செயலால் அவர் உட்பட ஒரு குழுவையே கூட்டி வந்த சுற்றுலா முகவர் நிறுவனத்திற்கு 45,070 ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதோடு அடுத்த ஓராண்டுக்கு அப்பகுதிக்கு சுற்றுப்பயணிகளை அழைத்து வரவும் தடை விதிக்கப்பட்டது. நடந்தவற்றுக்கு வருத்தம் தெரிவித்த அச்சுற்றுலா நிறுவனம் அம்மாதுவின் செல்ஃபி மோகமே அவ்விபத்துக்கு காரணம் என்றது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோஹர் பாரு, ஜோஹரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். பஹாங் ஜொராந்தோட்டில் ட்ரெய்லர் லாரியிலிருந்து கலன்றோடி வந்த டயர் மோதியதில் காரில் இருந்த குடும்பம் விபத்தில் சிக்குவதில் இருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது. நேற்று மாலை 6:30 மணி அளவில் சுங்கை சாலான் பாலம் அருகே ஜலான் ஜொராந்தோட் மாரான் சாலையில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. மனைவி, 2 வயது மகள் மற்றும் மனைவியின் தோழியுடன் பண்டார் ஜங்காவில் இருந்து ஜொராந்தோட் செல்லும் வழியில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக 28 வயது காரோட்டுநர் முகமது அஃபிக் ஷாமி முகமது ரம்லான் தெரிவித்தார். திடீரென டயர் பறந்தும் உருண்டோடி வருவதையும் கண்டு காரை இடது பக்கமாக திரும்ப முயன்றேன்.
ஆனால் அதற்குள் அது காரின் முன்பகுதியையும் முன்புற வலப்பக்க மற்றும் பின்னால் கதவுகளையும் மோதிவிட்டது என்றார் அவர். அந்த ஹோண்டா சிட்டி காரை உடனடியாக ஓரமாக நிறுத்திவிட்டு அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் நின்று கொண்டனர். டயர் கலண்டோடியது தெரியாமல் ட்ரெய்லர் நிற்காமல் சென்றுவிட்டது. எனினும் சில வாகன ஓட்டிகள் விரட்டிச் சென்று அதன் ஓட்டுநரை பிடித்து நிறுத்தினர். முகமது ஆஃபிக் பின்னர் அது குறித்து ஜெராந்தோட் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். உலகின் முக்கிய கப்பல் போக்குவரத்து தடங்களில் ஒன்றான பனாமா கால்வாயை அமெரிக்கா மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ளும் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைத்து தென் அமெரிக்காவை சுற்றி செல்லும் பயண நேரத்தை குறைக்கும் நோக்கில் பனாமா நாட்டில் செயற்கையாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பனாமா கால்வாய். அக்கால்வாயில் 5 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு கப்பலின் இறக்கம், சரக்குகளின் வகைகள், அவற்றின் எடை ஆகியவற்றின் அடிப்படையில் சுங்கவரி வசூலிக்கப்படுகிறது. பனாமா நாட்டின் செழிப்புக்கு இந்த சுங்க கட்டண வசூலிப்பே முதுகெலும்பாக உள்ளது. இந்நிலையில் அக்கால்வாயை கடந்து செல்லும் அமெரிக்க கப்பல்களுக்கு நியாயமற்ற முறையில் அதிக வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் சாடியுள்ளார். அதோடு அப்பகுதியில் சீனாவின் ஆதிக்கமும் தலை தூக்கி வருவதானது அமெரிக்க நலன்களுக்கு மறுட்டலாக உருவாகியுள்ளது. பனாமா கால்வாயை நிர்வகிக்கும் முழு உரிமை பனாமாவுக்கே உண்டு. சீனாவுக்கோ அல்லது மற்ற நாடுகளுக்கோ அல்ல. அது தவறான கைகளுக்கு போய் விடாதிருப்பதை அமெரிக்கா உறுதி செய்யும் என ட்ரம்ப் கூறினார். அதை செய்ய தவறினால் அக்கால்வாயை மறுபேச்சு பேசாமல் பனாமா திரும்பி தர வேண்டியிருக்கும் என ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரான்ஸ் கைவிட்ட பனாமா கால்வாயின் கட்டுமானத்தை 1914 நிறைவு செய்து கொடுத்த அமெரிக்கா 1977 அதனை பனாமாவிடம் ஒப்படைத்தது. 1999 அக்கால்வாய் பனாமாவின் முழு கட்டுப்பாட்டுக்குள் வந்தது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் வரும் ஜனவரி 20 அமெரிக்காவின் அடுத்த அதிபராக பொறுப்பேற்கிறார். Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Paciapan, pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Lepas saya dengar, saya lebih confident. So dia orang beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya submit borang. Tak berapa lama, bukan lama sangat. 10 hari permohonan saya diluluskan. Saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni, lebih sesuai, lebih senang untuk memajukan saya punya perniagaan. Saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan. Bank Rakyat, bank pilihan anda.